என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமா கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்னைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போ அவன் லைஃப்ல திருப்பி அவன் மேலே வரணும்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டுல வி ட்ரைட். அது என்னுடைய ஞான குரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவாரு அப்படின்னு நினைச்சு நான் எழுதின பாட்டு. இந்த படத்துல 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒருவேளை தப்பா எழுதினேன்னா வேற யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினைச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்கு. என்னன்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தியேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரியல. யூஏ இருக்கு, போகலாமா வேணாமா, ஐயோ இது ஏவா இருக்கு, இதுங்க போவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமா இருக்கும், குழந்தைங்களை கூட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் 12 நீங்கள் தேட்டருக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ டன் சம்திங். ஸோ அச்சுக்கு அப்புறம் அடுத்தது என்னுடைய டிஓபி ஜெகதீஷ் அண்ட் வாசு. இவங்க 2 பேரும் வந்து எப்படின்னா, எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்பவர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஜெகதீஷை ஜக்கின்னு கூப்பிடுவேன், வாசுதேவன் கூப்பிடுவேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பேர் வரும்.